Blessed are the pure in heart, they shall see God. மத்தேயு 5:8. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, outside you are lovely, inside you are ugly. புறத்தில் அழகாகவும் அகத்தில் அவலமாகவும் நீ இருக்கிறாய். சென்ட் ஜான் கிறிசோஸ்டமுடைய வார்த்தைகள், you were intended to be a temple without fault, beautiful, not adorned with gold or pearls, but with a spirit that is more precious than these. பொன்னோ முத்தோ அல்ல, அவற்றுக்கும் மேலான ஆவியினால் நிரப்பப்பட்டும் அலங்கரிக்கப்பட்டும் மாசற்ற அழகிய ஆலயமாக நீ நிர்மாணிக்கப்பட்டுள்ளாய். பாருங்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கடலூரில் ஒரு புதிய பங்கு, ஏற்கனவே பெரும் பங்கு கர்மேல் அன்னை ஆலயத்துக்கு அருகிலே ஒரு புதிய விரிவாக்கம், மக்கள் வீடு கட்டி கொண்டு சாமுப்பிள்ளை நகர் என்று பெயர். இப்பொழுது கொனேலியன் செமினரி, சென்ட் ஜான் செமினரி, சகாயமாதா கோவில், இவைகள் எல்லாம் இப்பொழுது வந்திருக்கின்றன, வளர்ந்த நிலை. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த சகாயமாதா கோவில் என்று கட்டப்பட்டு ஒரு வயதான ஃபாதர், அவர் இப்போது இறந்துட்டார், அடுத்து அந்த அற்புதம் என்று அவருக்கு பெயர், அவர் அந்த கோவிலுக்கு பொறுப்பாக அந்த இடத்திலே நியமிக்கப்பட்டு அந்த இடத்தை உருவாக்குகிறார். ஆகவே நாங்கள் அந்த கோவிலுக்கு சென்ற பொழுது எங்களை கவர்ந்தது என்னவென்றால், அந்த கோவில் ஆடம்பரமான கோவில் அல்ல, மிக மிக பெரிய கோவிலும் அல்ல, ஒரு சாதாரண சிறிய கோவில். ஆனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நேர்த்தியான சுத்தம், நேர்த்தியான எத்தகைய இந்த கராமுரான். இப்போ பாருங்கள், நம்ம கோயில் கூட இந்த ஃபேனு தொங்குது, இந்த லைட்டு கொத்து விளக்கு தொங்குது, இதெல்லாம் தொங்குது அல்லவா? இதெல்லாம் இல்லாமல் பிளெயின் சர்ச் பார்ப்பதற்கு மிக மிக ரம்மியமாக இருக்குது. அதே போல் அதனுடைய சுற்றுப்புறம் அழகிய குரோட்டன்ஸ் வைத்து சுத்தமாக, சிம்பிள் அண்ட் க்ளீன், பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருந்தது. எல்லாரும் பாராட்டினாங்க. சின்ன கோவில், ஒரு ஒதுக்குப்புறத்தில் மக்கள் அதிகமாக இன்னும் வரவில்லை, வயதான ஃபாதர், ஆனால் அந்த ஆலயத்தை எப்படி, அதைத்தான் இந்த ஜான் கிறிசோஸ்டம் சொல்கிறார், பார்த்தீர்களா? You are intended to be a temple without fault, beautiful, not adorned with gold or pearls, but spirit precious than these. யூதர்கள் அதான் தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டாங்க. எங்க கோவில் எருசலேம், எங்க கோவில் நேர்த்தனை கற்களாலும் அழகு பொருட்களாலும் அழகுபடுத்தப்பட்ட கோவில், இதை இடித்து 3 நாளில் நீ கட்டி விடுவாயா என்று இயேசுவை பார்த்து என்ன கோபத்தோடு சொன்னாங்க. ஆனால் இயேசு சொன்னது அந்த கோவிலை அல்ல, தன்னை பற்றி. அப்படியே பெருமை பாராட்டிய கோவிலும் என்ன ஆச்சு? கல்லின் மேல் கல்லில்லாமல் அழிந்து விட்டது. சரித்திர உண்மை, நிரந்தர உண்மை. என்றைக்கும் நடந்தது மட்டுமல்ல, இன்றைக்கும் எருசலேமுக்கு போனால் அந்த எருசலேம் ஆலயம், மிக மிக போற்றப்பட்ட ஆலயம் இருக்கிற இடம் தெரியாது. அந்த குட்டி செவுரு மட்டும்தான் இருக்கும். அந்த செவுருக்கு முன்னால் தான் யூதர்கள் போய் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, ஐயோ எங்கள் கோவில் போயிடுச்சே, கோவில் கட்ட முடியலையே. முடியாது. எப்பொழுது நீ ஆண்டவரை மதிக்கவில்லையோ, ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்கவில்லையோ, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை விடுத்து மற்றவைகளின் மீது பற்றும் பிடிப்பும் வைத்திருந்தாய் என்றால் இப்படித்தான் நடக்கும். அது அனுபவத்திலே நான் பார்த்துருக்கிறேன். பணிக்கங்குப்பம் போன்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சில வருடங்கள், மாதங்கள் தான், ஒரு 8 மாதங்கள் தான் பங்கு தந்தையாக இருந்தேன். அப்போ அந்த முதல் வெள்ளிக்கிழமை, முதல் சனிக்கிழமை கொஞ்சம் சுற்றுப்பிரகாரம் வைக்கலாமே, முதல் வெள்ளி சனி பக்தியை கொடுக்கலாமே என்று சொல்லி சின்ன தேர் செஞ்சு
அதுக்கு கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டு இப்போ நம்ம எப்படி முதல் சனிக்கிழமை செய்கிறோமோ அதுபோல் ஆரம்பிக்கும் போது கோயிலை சுற்றி வரத்துக்கு ஒயர் தேவை, வெளிச்சம் வரணும். அப்போ அங்கே இருக்குது கோயில் பொறுப்பாளர்களிடம் ஒயர் இருக்குது கோயில் சுற்றி வரத்துக்கு. அந்த ஒயரை கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் சீக்கிரத்தில் வாங்கிடுறேன், அது வரைக்கும் இப்போ அவசரமாக தேவைப்படுது. கொடுக்க மாட்டோம், எங்கள் தேருக்கு வேணும், தேருக்கு கொடுத்தது எடுக்கவே மாட்டோம். சரி நல்லது தான், அவசரத்துக்கு கொடுங்க, நான் அடுத்த மாதத்துக்குள்ளார வாங்கிறேன்னு. முடியவே முடியாது, கொடுக்கல. சரி அவசரமாக நான் வேறு ஒயரை வாங்கி முடித்தேன். அப்புறம் ஒரு அரை வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம், தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ ஒரு பெரிய வேன் வச்சுருந்தேன் நான். அந்த வேனை முள்ளால் ஏற்றுனா கொஞ்சம் கால் எடுத்தால் பின்னாடி வந்துடும். ஆகவே இந்த பள்ளத்தை கொஞ்சம் துத்து தண்ணி இந்த மழை தண்ணியெலாம் நிற்காமல் செய்யலாமேன்னு சொல்லி பள்ளம் எடுத்துட்டேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரவங்க போகிறவங்கெல்லாம் பார்த்தாங்க, ஃபாதர் இந்த இடத்துல பள்ளம் எடுத்துட்டிங்களே, இந்த இடத்துல தேர் போகுமே. தேர் எப்போமா போகும்? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி போகும். நான் செஞ்சது நவம்பர் மாதம். ஏம்மா ஆகஸ்ட் மாதத்துக்குன்னு 6 மாதத்துக்கு மேலே இருக்குது, அதுக்குள்ளார என்னம்மா அதுக்குள்ளார எல்லாம் துத்து சரியாயிடும். இல்லை இங்கே ஏதோ கட்டடம் கட்ட போகிறீங்களோன்னு நினச்சேன், தேர் வரும்னு சொல்லி எல்லாரும் பாட்டி கொண்டு போகிறவங்கெல்லாம் வந்து இங்கே தேர் போகும். அதே போல் இந்த தேருன்னா அவங்களுக்கு அவ்வளோ உசத்தி பெருமை, எங்கள் தேர் இவ்வளோ பெரிய தேர் அப்படின்னு. அதே போல் அந்த தேருக்கு அந்த பங்குசாமியார் ஒரு கல் கட்டினார், கல் மண்டபம் கட்டினார் தேர் முட்டிக்காக. எவ்வளோக்கு எவ்வளோ பெருமை பேசினாங்களோ, ஒரு பலத்த மழை பெஞ்சு செவரெல்லாம் இடிஞ்சு கொண்டு தேர் போயிடுச்சு, சுக்குநூறாக போயிடுச்சு. எது தேவையோ அதன் மீது நாட்டம் இல்லாமல் பொருட்கள் மீதும் கட்டடங்கள் மீதும் சம்பிரதாயங்கள் மீதும் இருந்தால் இப்படித்தான் அழியும். எது வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? உன்னுடைய உள்ளமும் இந்த இல்லமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். I wish to avoid being a hypocrite. I must be very sincere with God, with myself. வேடதாரியாக இல்லாமல் இருக்க உண்மையில் நான் முயல்கிறேன். முதலில் இறைவனுடன், அடுத்து என்னுடன். வேடதாரியாக இல்லாமல். All faked saintliness remains dead because it does not work by the impulse of God. Origin. இவர்களெல்லாம் பெரிய அறிஞர்களுடைய வார்த்தைகள். அனைத்தும் போலியான புனிதமும் உயிரற்றது, ஏனெனில் அது இறை உந்துதலால் செயலாற்றுவதில்லை. இறைவனுடைய தூண்டுதல் இருக்க வேண்டும். அந்த தூண்டுதல் தான் நம்மை நன்மை செய்ய தூண்டுகிறது, நன்கு வாழ தூண்டுகிறது, தீமைகளை தவிர்க்க தூண்டுகிறது. இறை ஆவியினுடைய உந்துதல். Saint Teresa of Avila, God does not want our deeds but the work that prompts them. அதைத்தான் அன்னை தெரேசா அவர்களும் கூறுவார்கள். நீ என்ன செய்கிறாய் என்பது அல்ல, எப்படி செய்கிறாய், எந்த கருத்துடன் செய்கிறாய், சுத்த கருத்தா அல்லது வெறும் வெளி வேடமா அல்லது வெறும் வெளி விளம்பரமா, எந்த கருத்தோடு செய்கிறாய். செய்வது சிறியதாக இருந்தாலும் அதை நீ செய்வது முழுமையான கருத்து சுதந்திரத்துடன் செய்தாயானால், do the ordinary in an extraordinary way என்று சொல்வதை போல, காரியங்களை விட அவற்றை ஊக்குவிக்கும் செயலை இறைவன் விரும்புகிறார். Let your yes mean yes and your no means no. மத்தேயு 5:37. உனது பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். ஆமாம் ஆனால் அப்படின்னு ஒரு இழுப்பு இழுப்பாங்க. ஒன்று ஆம் செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாது என்று வார்த்தையில் தெளிவு இருக்கும் பொழுது அது எண்ணத்தின் தெளிவை தெளிவுபடுத்தும். அப்படியே ரெண்டும் கட்டாம், இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் இருப்பது அல்ல வாழ்க்கையில் பல சமயங்களில். ஆகவே தெளிவுடன் இதை என்னால் செய்ய முடியும் செய்வேன், இது என்னால் செய்ய முடியாது. நேற்று ஒரு அம்மா ஃபோனில் என்கிட்ட ஒரு ஜெபம் வைக்கணும்னு சொல்லி வெளியூரில் கேட்டிருந்தாங்க. எந்த தேதி கேட்டாங்க? செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதின்னு கேட்டாங்க. அம்மா நிச்சயமாக முடியாது, சாரி, அன்றைக்கி எங்கள் பங்கு திருநாள் நடந்து கொண்டு இருக்கும், என்னால் வெளியே வர முடியாது. ஃபாதர் ஏற்கனவே கேட்டேன், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் கேட்டது ஒத்துருப்பேன், ஆனால் இந்த தேதியில் கேட்டிருக்க மாட்டீங்க. ஐயோ உங்களை நம்பி நான் எல்லா ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ முடியாது நீங்களே, இந்த தேதி என்று நீங்கள் சொல்லியிருந்தால் முடியாது அம்மா, நிச்சயமாக சாரி என்று தெளிவாக சொன்னேன். அப்புறம் தான் சொன்னாங்க, ஃபாதர் சாரி செப்டம்பர் மாதம்
5ஆம் தேதியோ செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி சொன்னான். அப்படின்னா சரிம்மா, 5ஆம் தேதி தான் எங்களுக்கு கொடி, அதுக்கு முந்தைய ஒத்துக்கிறேன். ஏமா தேதியை மாற்றி சொல்லிவிட்டு இப்போ சொன்னேன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா? தெளிவு இருக்க வேண்டும். ஆகவே தெளிவு இருக்கும் பொழுது இது என்னால் முடியும், இது என்னால் முடியாது, எஸ் என்றால் எஸ், நோ என்றால் நோ. அப்பொழுது ஒத்துக்கொண்ட பிறகு அதை எப்படியும் செய்தாக வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். If I live more lives than one, I am liable to die more deaths than one. நான் பலமுறை வாழ வேண்டியிருந்தால் ஒரு முறைக்கு மேல் பலமுறை இறக்க வேண்டும். dying to self, ஒவ்வொரு முறையும் சிலுவையை தூக்கிச் செல்வது, இப்படி நமக்கு நாமே இறத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவோடு உயிர்க்க முடியும். when you try to make an impression, that is the impression you make. சில சமயத்தில் பிறருக்கு அசத்தல் செய்ய வேண்டும் என்று செய்கிற பேர் வழிகள் எல்லாம் உண்டு. ஒரு இராணுவ அதிகாரி ஒரு பெரிய பொறுப்பில் போய் மேஜையில் உட்கார்றார். உட்கார்ந்தோடனே அந்த பக்கம் ஒருத்தர் வரார். இவர் டெலிஃபோனை வச்சுக்கிட்டு ஏதோ பெரிய பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறார், பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். அந்த ஐயாவுக்கு அந்த ஆள் கொஞ்சம் வெளியில் 5 நிமிஷம் நின்றுக்கிட்டே இருக்கிறான். பிறகு வச்சுட்டு என்னத்துக்குப்பா வந்தேன் அப்படிங்கிறார். உங்கள் டெலிஃபோன் ரிப்பேர், அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்தேன். ரிப்பேர் ஆன டெலிஃபோனில் பேசுகிற மாதிரி பந்தா வேணுமா? அவன் என்ன நினச்சிருப்பான், இந்த ஆள் என்ன பந்தா பண்ணுறா இருப்பார். ஓட்ட டெலிஃபோனில், பேச முடியாத டெலிஃபோனில் பேசுகிற மாதிரி பந்தா. இம்ப்ரெஷன், வாட் தி இம்ப்ரெஷன் யூ ஆர் கிவிங், அந்த இம்ப்ரெஷன் தான் உனக்கு ஒரு கருத்தை தோற்றுவிக்க நீ முயலுகையில் அத்தோற்றமே உனது கருத்தாக அமையும். The real remedy for our hypocrisy is asking forgiveness of God and of our neighbors. உண்மையான மனமாற்றம், உண்மையான மன வருத்தம் தான் நம்மை நேர்மையே என்பது காட்டும். நமது போலித்தனத்திற்கு உண்மை பரிகாரம் இறைவனிடமும் அயலானிடமும் மன்னிப்பு வேண்டுதல். The kingdom of God is within you. லூக்கா 17:21. இறை அரசு உங்களிடையே உள்ளது. எனவே இத்தகைய கருத்துடன் இறைவனிடம் செபிப்போம், முழந்தால் இருப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையை எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் எப்பொழுதும் உமக்காக வாழவும் உம்முடைய விழுமியங்களை பிறருக்கு எடுத்துரைக்கவும் வேண்டிய வகையில் எங்கள் சொல், செயல், சிந்தனை அமைவனவாக. நாங்கள் கேட்பவைகளை வாழ்வாக்க வேண்டிய மன உறுதியை தாரும். எங்களுக்குள் மறைத்து, எங்களையே மறுத்து, எங்களையே வெறுத்து என்னும் உம்முடைய சிலுவையை தூக்கிச் செல்லுகின்ற மக்களாக தினமும் நாங்கள் வாழச் செய்திருக்கிறோம். இதனால் நாங்கள் இந்த உலக விருப்பு வெறுப்புகளை தாண்டி உமக்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய மேலான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோமாக. எங்களுடைய செபங்களை கேளும். யாரெல்லாம் செபிக்க கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.